Hi, hello friends. This video is sponsored by Buy Mode Shopping app. இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஔவையாரை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அன்னை தமிழுக்காக வாழ்ந்து அறிவில் சிறந்து கவிதைகள் பல படைத்து அறநெறி வாழ்விற்கு வழிகாட்டிய சங்ககால பெண்பாற் புலவர் இவர் ஔவையார். ஔவையார் சங்ககால பெண் புலவர் ஆவார். சங்ககால தமிழர்களின் வரலாறு, வாழ்வியல் முறை, அறநெறிகள், வீரம் ஆகியவற்றை தம் படைப்புகளில் எடுத்துரைத்துள்ளார். இவர் 12ஆம் நூற்றாண்டிற்கு முன்னர் தமிழகத்தில் வாழ்ந்தார் என்று தெரிந்து கொள்ளலாம். இவர் தந்தை பகவான், தாய் ஆதி எனவும் அவர்களுக்கு 7வது குழந்தையாக அவதரித்தார் எனவும் ஒரு குறிப்பு கூறப்படுகிறது. ஆனால் ஔவையார் பெற்றோர்களிடம் வளராமல் பாணர்களிடம் வாழ்ந்து ஊர் ஊராகச் சென்று பாடினார் என கருதப்படுகிறது. ஔவையார் என்னும் சொல் மூதாட்டி, அறிவில் சிறந்தவர், தவப்பெண் என பொருட்களை குறிக்கும். ஔவையார் என்னும் பெயரில் சங்ககாலம், இடைக்காலம், சோழர் காலத்தில் புலவர்கள் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. ஔவையார் வாழ்ந்த காலத்தில் பல மன்னர்களுக்கு பாடல்களை பாடி பரிசுகளை பெற்றுள்ளார். ஔவையார் தொண்டை நாட்டு மன்னன் அதியமானுக்கு நல்ல நண்பர்களாக இருந்தார். நீண்ட நாள் வாழ்வை தரும் அற்புத நெல்லிக்கனியை அதியமான் தான் உண்ணாமல் ஔவையார் நீண்ட காலம் வாழ கொடுத்ததாக வரலாறு கூறுகிறது. அதியமானுக்காக ஔவையார் போர் தூது சென்றுள்ளார். அரசருக்கு தூது செல்லும் அளவிற்கு வாழ்ந்து காட்டி ஒரு சரித்திரத்தை படைத்துள்ளார் ஔவையார். ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி, விநாயகர் அகவல், ஔவை குறள் போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். ஆத்திச்சூடியில் அறம் செய்ய விரும்பு என தொடங்கி 109 பாடல்கள் உள்ளன. கொன்றைவேந்தன் நீதி நூலில் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என தொடங்கி மொத்தம் 91 பாடல்கள் உள்ளன. மூதுரை பழமையான அறக்கருத்துக்களை கொண்டிருப்பதால் மூப்பு + உரை மூதுரை என அழைக்கப்படுகிறது. இதற்கு வாகுண்டாம் என்று இன்னொரு பெயரும் உண்டு. இந்த நூலில் 30 வெண்பா பாடல்கள் அமைந்துள்ளது. தமிழ் மொழியின் தொன்மையை உலகத்திற்கு பறைசாற்றியவர் ஔவையார். தமிழ் மண்ணில் பிறந்து வளர்ந்து தமிழ் மக்களுக்கு தேவையான அனைத்து கருத்துக்களையும் கூறி ஒரு மகத்தான புலவர். ஔவையாரை போற்றி அவர்களின் அறக்கருத்துக்களை என்றென்றும் பின்பற்றி வாழ்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஔவையாரை பற்றி பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.